ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹாரர் கேமிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தி பேபிங் எல்லோ பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ 6 o'clock அப்டேட் பண்ணியிருக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு வேலையாக நம்மளால் அப்டேட் பண்ண முடியல, அதனால் இப்போ அப்டேட் பண்ணிடலாம். லோடிங் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன கேம் ப்ளே பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த கிராணி 1 தான் ப்ளே பண்ண போகிறோம். இது இன்னும் 2 சாப்டர் தான், 7 and 8. இது ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா நாளைக்கு சாயங்காலமே கிராணி ப்ராக்டிஸ் அப்டேட் ஆகிடும். மறக்காமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எத்தனை பேர் சப்ஸ்கிரைபர் 50 அடிச்சிட்டாங்கன்னா நம்ம கிராணி ஃபுல் லைவ் தான் போட போகிறோம். ஏதாவது ஒரு எஸ்கேப் ஃபுல் லைவ் தான் பண்ண போகிறோம். நாங்கள் உள்ளே வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா இது எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச சிம்பிளான சாப்டர் தான். நாங்கள் இது ஃபினிஷ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நான் இது முன்னாடியே ட்ரைனிங் பண்ணியிருந்தேன். சரி வாங்க, இது முதல்ல ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, விசிட் பண்ணிவிட்டேன். ஃபோட்டோ தான் எடுக்கணும். ஓகே, நம்மளுக்கு ஃபோட்டோ வந்துச்சு. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம இது பெயிண்டில் தான் போடணும். அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குதுன்னா நம்ம இந்த பெயிண்டில் இது பண்ணோன்னா ஒரு கலராக வரும். பார்த்திங்கன்னா இது ஒரு மாயாஜாலமான ஒரு இது. அங்கே இல்லாதது கூட அது கேமராவில் தெரியும். அது மட்டும் ஃபோட்டோ பிடிச்சோன்னா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இது வந்துச்சு காட்டுது. இப்போ ஓப்பன் பண்ணால் இது இல்லாததில் கூட வரும். ஓகே, நமக்கு மேலே இருந்து அந்த பிளான்ட் வருது. வாங்க நெக்ஸ்ட் இன்னொன்று எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, ரீசெட் பண்ணியாச்சு. வாங்க ஃபோட்டோ போகலாம். ஓகே, எடுத்தாச்சு. வாங்க இதையும் அதே மாதிரி பெயிண்ட் நமக்கிடலாம். வாங்க முதல்ல இது இன்செர்ட் பண்ணிடலாம். ஓகே, லாக் வச்சுட்டாங்க. ஓப்பன். பாருங்கள், இப்போ நம்ம கலரில் கொதிக்க வரும். நாங்கள் இவங்க சேர்த்து கொதிக்க வைக்கணும். அப்படியே எரிஞ்சு விழுகிறான். ஓகே, இப்போ ஒன்று கொண்டாங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேண்ட் பண்ணி கிடச்சிச்சு. வாங்க நம்மளோட ரோபோட்டை கொடுக்கலாம். ஓகே, நம்ம ரோபோட் சீக்கிரமாக வந்துடுச்சு. வாங்க இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த குழந்தைக்கு நம்ம கொடுத்த மருந்து சேர்த்து கொடுக்கலாம். பாருங்கள், இங்கே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தேவையான செகண்ட் ஒன்று தான் பண்ணோம். ஓகே, இப்போ ரெண்டுமே மிக்ஸ் ஆகுது. நாங்கள் இது ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, வருது பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃபுல் ஆயிடுச்சு. ஒரு பாட்டில் எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த ப்ளூ கலர் மருந்து அதில் ஃபிட் பண்ணிடலாம். ஓகே, வாங்க இப்போ நம்மளோட ரோபோட்டை ஃபாலோ பண்ணோம். வாங்க நம்ம நம்மளோட ரோபோட்டை ஃபாலோ பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. நாங்கள் ரிட்டர்ன் இன்னொரு வாட்டி இவங்க போட்டு அந்த பாட்டில் எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், நாங்கள் இந்த பிக்கப்பில் சீக்கிரமாக போனோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்லோவாக தான் இதாகுது. நாங்கள் இன்னொரு பாட்டில் எடுத்துகிட்டு வரலாம்.
போடலாம். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பாதி தூரத்தில் இதாகிடுவான். நாங்கள் இன்னொரு பாட்டில் அதை ஃபீட் பண்ணலாம். நாங்கள் இது சீக்கிரமாக போகலாம். நாங்கள் திருப்பி இன்னொரு பாட்டில் எடுத்துகிட்டு வரலாம். இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கோம். நாங்கள் இன்னொரு பாட்டில் கெட் பண்ணிடலாம். இப்போ நம்மளால் இவங்க தூக்கி போக முடியாதனால வேனில் தூக்கி போட்டுருந்தாங்களே. வேனில் போட்டுருவோம். வாங்க இப்போ போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதோட செடியை தான் எடுக்கணும். அதுதான் நமக்கு லாஸ்ட்டாக தேவையான ஹேர் வாஷ். பார்த்தீங்கன்னா ரோபோட் வந்து எடுக்குது. பார்த்தீங்கன்னா யாரும் டப்பா வச்சு தள்ளுறாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட இவன் தான் சும்மா இருக்க மாட்டேங்குது. சொன்ன மாதிரி லைட்டாக ஹார்டாக இருக்குது. ஓகே மழை போட்டுட்டோம். தூக்கி இதில் போட்டுக்கலாம். ஓகே அதை வச்சு பார்த்தீங்கன்னா அது பறந்துட்டான். இது கட் பண்ணிட்டோம். ஏன்னா வாய்ஸ் இதாகிடுச்சுனால இதை கட் பண்ணிட்டோம். வாங்க இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம ரோபோட் வந்து சண்டை போடுறதுக்கு. ஓகே நமக்கு தேவையான ஹார்வெஸ்ட் கட்டிச்சு. இப்போ வாங்க நம்ம போய்ட்டு அது இது பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைன் ப்ராசஸ் இதுதான். பாருங்கள் அந்த குழந்தை இருக்குது. பாருங்கள் நட்டை அடித்து வெளியே தள்ளிச்சு. இடியில் அடிச்சு பாருங்கள் லாஸ்ட்டாக அந்த சூரியன் தான் தெரியுது. ஓகே லோடிங் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். யாருக்குள்ள அந்த பாட்டு பிடிச்சிக்கோல லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.